இனிய வணக்கம். நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள். நண்பர்களே, தோழர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலைக்காக, நம்ம நாட்டின் விடுதலைக்காக போராடிய போராட்டக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர்களை பற்றி நாம் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு பேச்சு சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது கூட அன்று இல்லாமல் தான் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நாம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் இழந்திருக்கோங்கிறது ஒரு பட்டியல் போட்டே சொல்லலாம். அதையெல்லாம் சொல்லுவதற்கு மணித்துளிகள் போதாது, காலமும் போதாது. நான் ஒரு சின்ன சின்ன செய்திகளை மட்டும் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. நம்ம நாடு இன்னைக்கு வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை பெற்ற தினத்தை கொண்டாட இருக்கிறது. அந்த விடுதலைக்காக போராடியவர்கள் பலர், அதில் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்கள் எவ்வளவு சிறப்பாக போராடினார்களோ அதே போல் பெண்களும் போராடி இருக்கார்கள். நாம் இன்று அந்த வகையில் சில பெண்களை பற்றி தான் பார்க்க போகும். ஏன்னா பல பெண்கள் போராடி இருக்காங்க, 1-2 பெண்கள் கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் போராடி இருக்கார்கள். அவர்களுடைய குறிப்புகள்லாம் கிடையாது. இதுவே பாத்தீங்கன்னா சில குறிப்புகள் தான் இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்குது அந்த குறிப்புகள், அதெல்லாம் நான் உங்களுக்கு சில சான்றுகளோட நான் இங்க சொல்றேன். அப்படி நாம இன்னைக்கு பார்க்க போறது இரும்பு பெண்கள் அப்படிங்கிற ஒரு 3 பெண்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதுல நாம பார்க்க போற முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி அம்புஜ அம்மாள். இவங்க பாத்தீங்கன்னா, இந்த அம்புஜ அம்மாள் 1929ல சுதேசி லீக் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவுகிறார்கள். இந்த சங்கம் எதற்காக நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அந்நிய துணி எதிர்ப்புக்காக. ஏங்க நம்ம அந்நிய துணியை எதிர்க்கணும்? பொதுவாங்க உலகத்துக்கே இன்றும் சிறந்த பருத்தி ஆடைகளை, பருத்தி நூல்களை ஏற்றுமதி செய்வது நாம தான். அதாவது பருத்தியை ஏற்றுமதி செய்து அதுல இருந்து நூல் எடுப்பது நாம தான். இன்னைக்கும் சிறந்த முறையில பண்றோம். இந்த பருத்தி நூலை நம் நிலத்தில் நாம் விளை வைப்போம். அதற்கான உரிமை நமக்கு இருக்காது, அதை பயன்படுத்தும் உரிமை நமக்கு இருக்காது. அதை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் கொண்ட ஆங்கிலேயர்கள் பறித்துக் கொள்வார்கள். அவங்க வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்களாம், அதற்கு ஒரு விலை, அதற்கான விலையும் தரமாட்டார்கள். அதற்கு குறைவான ஒரு விலையையும் கொடுத்து நம்மளுடைய உழைப்பையும் அவர்கள் தின்று விடுவார்கள். நமக்கு வருமானம் கூட கிடைக்காதுங்க. அப்படி அவர்கள் நெய்து தரும் ஆடையவே திருப்பி நம்மகிட்டே கொடுத்து அதற்கும் ஒரு விலை வைப்பார்கள். இதையெல்லாம் எதிர்த்துதான் காந்தி அவர்கள் கதிர் இயக்கம் போராட்டம்னு கொண்டு வந்தார். அதில் மிக வலிமையான பெண்களும் முன் வந்தார்கள் போராடுவதற்காக. அப்படி வந்த பெண்களில் இந்த அம்புஜ அம்மாள் 1929இல் சுதேசி லீக் என்கின்ற அதற்காக தான் இந்த நிறுவனத்தையே, இந்த சங்கத்தை அவர்கள் நிறுவினார்கள். இது மூலம் என்ன பண்ணுவாங்களாம், கடைக்கு முன்னாடி போய் நின்று, அதாவது ஆங்கில விற்பனை செய்யும் கடைக்கு முன்னாடி போய் நின்று, நீங்கள் யாரும் ஆங்கில துணிகளை விற்க கூடாது, கதர் ஆடைகள் தான் விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்களாம். இந்த போராட்டத்துக்கு இவங்க மட்டும் தனியா போலைங்க, பல பெண்களையும் அழைத்து கொண்டு ஒரு குழுவாக சேர்ந்துதான் போராடினார்கள். இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் என்று சொன்னால் கிழக்கிந்திய கம்பெனியை மட்டும்தான் நாம் குறிக்கிறோம், சரிங்களா? அவர்களைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை எப்படி தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது சொல்வதற்கு கொஞ்சம் எனக்கு கடினமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் பகிர்கிறேன். மனித மல கழிவு இருக்குது பாருங்க, அந்த கழிவை இவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இந்த மனித மலத்தினுடைய கழிவுகளை ஒரு ரப்பர் குழாய் மூலம் இந்த பெண்கள் மீது வீசி அடிக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்கள் தோழர்களே, ஒரு பெண்கள் மீது மனித கழிவுகளை வீசுவது நியாயமா? அப்படி ஒரு கொடூரத்தை அவர்கள் செய்தார்கள். இது எப்படி அவங்க செய்யலாம்? அது நியாயமே இல்லையே. இவர்கள் போராட்டம் நம் விடுதலை, இதுக்குதாக தாங்க நம்ம போராடணும். பாருங்க, நாம நம்ம வீட்டுக்குள்ளேயே கூடங்க போகும்பொழுது அந்த மலை கழிவுகள் அங்கங்க கடந்தா நாம் அதை முகம் சுளிப்போம். ஆனால் இவர்கள் மேலேயே தெளிச்சு விடுறாங்க. எப்படி? ரப்பர் குழாய் வச்சு மலை கழிவையே தெளித்து விடுகிறார்கள். இது மட்டுமா செய்தார்கள் இவர்கள்? இந்த அம்புஜ அம்மாள் போலவே இவர் 2வது பெண்மணி. இவர் பேர் பாத்தீங்கன்னா பி லீலாவதி. இந்த லீலாவதி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு
இந்த பகுதி கேரளாவில் தலச்சேரி என்கின்ற பகுதியா இருக்குதுங்க. அதாவதுங்க ஒரு காலத்துல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் ஒன்றுதான். மொழி வாரியாக இந்திய நாடுங்கிறதே ஒண்ணுதாங்க. மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படலை. அதனால அவங்க எல்லாம் கேரளத்தர்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அவர்கள்லாம் நமது தொப்புள் கொடி உறவுகள். ஏன்னா விடுதலை என்பது அவருக்காக இவருக்காக என்று விடுதலை வாங்கலைங்க. நமக்கான விடுதலைக்காக தான் நம்ம போராடி இருக்கிறோம். அப்படி இந்த பி லீலாவதி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இவரும் அந்நிய துணி எதிர்ப்புக்காகவே போராடினார். இவரும் பெண்கள் குழுவாக சேர்ந்துதான் போராடினார்கள். இவர்களையும் தடுப்பதற்கு அவர்கள் என்னென்னமோ சிறைக்கு அனுப்புகிறார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள், அபராதம் விதிக்கிறார்கள். எல்லாம் செஞ்சும் கூட இவர்களை பாத்தீங்கன்னா தடுக்க முடியல. ஒரு கட்டத்துல இவங்களை என்ன பண்றாங்கன்னா, இது கொடுமையின் அடுத்த கட்டம். கொடுமையில எத்தனையோ கொடுமைகள் இவர்கள் செய்தாலும் இது கொடுமையின் அடுத்த கட்டம். அந்த பெண்கள் கூட்டத்தை எல்லாம் அப்படியே கைது பண்ணி தலச்சேரி நீதிமன்றத்துக்கு கொண்டு போற வழியில அந்த தலச்சேரிங்கிற அந்த பகுதியில இறக்கி வச்சு என்ன பண்றாங்கன்னா, மங்கள நூற்றாளி, அதாவது மங்கள நூற்றாளினா ஒரு ஆணால் பெண் கழுத்தில் கட்டப்படும் தாலி கயிறுக்கு பெயர் மங்கள நூற்றாளி. அந்த மங்கள நூற்றாளிய ஒரு கத்திரிக்கோளை எடுத்து இவனுக்கு அத்தனை பெண்களுங்க, அதாவது இந்த பி லீலாவதி கூட சேர்ந்த அத்தனை பெண்களுடைய கழுத்தில் இருக்கும் மங்கள நூற்றாளியை கத்திரிக்கோள் செய்து கட் பண்ணுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இது ஒரு நல்ல செயலா? இது ஒரு செயலா என்று சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கொடுமையின் உச்சத்தை இவர்கள் செய்து காட்டினார்கள். அத்தனை பெண்களுக்கும், அத்தனை பெண்களுடைய பெயர்கள் இங்க நமக்கு தெரியலைங்க. அந்த பெண்கள் குழுவுக்கு தலைமை தாங்கிய பெண் தான் இந்த பி லீலாவதி அவர்கள். இவரே அந்த தலச்சேரி நீதிமன்றத்துக்கு கொண்டு போற வழியில இப்படி செஞ்சிருக்காங்க. எதுக்குங்க? அவன் கொடுக்கும் துணியை நாம் உடுத்த கூடாது, நம் கதராடை தான் உடுத்த வேண்டும் என்று சொன்னதுக்காகவா? பாருங்கள், இப்படி இதை மட்டும் இவர்கள் செய்யலைங்க. இன்னும் இது மூன்றாவது பெண்மணியை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண்மணியை பற்றி நான் சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தப்படுகிறேன். இந்த செய்தியை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரிந்திருந்தாலும் அதை நான் பகிரவில்லை யாரிடமும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் மனதை ரொம்பவும் காயப்படுத்தும் செயல். அப்படி ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். இந்த பெண்ணுடைய பெயர் பாத்தீங்கன்னா சொரணாதாம்பாள் அப்படின்னு குறிப்பு இருக்குதுங்க. இந்த பெண்மணி இதே நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மதுரை பக்கத்தில் போராடியவர். இவரும் அந்நிய துணிக்கு எதிராக போராடியவர் தான். பெண்கள் குழுவாக சேர்ந்து அந்நிய துணியை யாரும் பயன்படுத்தக்கூடாது, யாரும் உடுத்தக்கூடாது, அனைவரும் நம் கைகளால் தயாரிக்கப்படும் கதிராடைகளைத்தான் உடுத்த வேண்டும் என்று சொல்லி போராடியவர்கள். இந்த பெண்ணும் குழுவாக தாங்க போராடினாங்க. அப்படி இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களால இந்த போராட்டத்தை இந்த கிழக்கிந்திய பிரிட்டிஷ் காலனிதிக்கம் கொண்ட நாட்டை தடுக்க முடியலைங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, விடுதலைக்காக போராடி இருந்த பெண்கள் மீது வன்மையின் உச்சத்தை கொண்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அழகர் மலைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அழகர் மலை பகுதியில இந்த பெண்கள் எல்லாம் சிறைபிடித்து ஒரு வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் ஓர் இரவுங்க, அந்த ஓர் இரவு முழுவதும் யாருமே செய்யக்கூடாத செயலை இவர்கள்லாம் இப்படி செய்தார்களா என்பது இன்று நமக்கு தெரிகிறது. அன்னைக்கு இவர்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன செயல்னு பாத்தீங்கன்னா, ஆடையை உருகுவது. அது எப்படிங்க? பெண்களின் ஆடையை பெண்களின் அனுமதி இல்லாமல் உருகுவது இவனுங்க செஞ்சிருக்காங்க. அந்த அழகர் மலை பகுதி வனத்துக்குள்ளே அந்த பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்களுங்க, அத்தனை பெண்களினுடைய ஆடைகளையும் உருவி அவர்களை வைத்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் நம்மை ஆள அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாதுங்க. அதற்காக தான் நாம் விடுதலைக்காக போராடினோம். ஆனா இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? நாம் சொன்ன இந்த பெண்கள் யாருமே இவர்கள் என்ன கொடுமை செய்தாலும், என்ன சித்திரவதை செய்தாலும் அடுத்த நாள், அடுத்த கணம் போய் அந்த களத்தில் நின்று எங்கள் உரிமை
விடுதலைதான். உன்னிடமிருந்து நாங்கள் அந்த விடுதலை பெறுவது மட்டுமே எங்களுடைய முழு முயற்சின்னு மீண்டும் களத்துக்கு வந்து போராடினார்கள். சிந்தித்து பாருங்கள். இவர்கள் இப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை களத்தில் இவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது எது தெரியுமா? அந்த அத்தனை பெண்களுமே பாரதியாரின் பாடல்களை பாடிதான் அப்படி களத்துல நிப்பாங்களாம். அப்படி அவர்கள் பாடிய பாரதியாரினுடைய பாடல்கள் பலது இருக்குதுங்க, பலது இருக்கு. உங்களுக்காக நான் இங்க ஒரு பாரதியாருடைய பாடலை தான் சொல்ல போறேன். அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமது பார்வையில் அந்த பாரதியாருடைய கவிதை, அதாவது அவங்க பாடிய அந்த பாரதியார் கவிதைகள் பலது இருக்கு. அதில் நான் உங்களுக்காக தேர்வு செய்த பாடல் இது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும். அதாவதுங்க, பிச்சைனா இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரன்ட்ட வாங்கின பிச்சை இல்லைங்க. நாமே வறுமையில இருக்கிறோம். அதிலிருந்து ₹1 ₹2 கூலியாக பெற்று நம் வாழ்க்கை நடத்தும் நம்மிடம், அதைத்தான் இவர்கள் பிச்சை என்று நமது பாரதியார் சொல்கிறார். பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும், இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும், இச்சை நாங்க விரும்பிய பொருளுங்க. நம்ம அந்த பிச்சை வாங்கி சம்பாரிச்சு அந்த ₹1 ₹2 பொருளுக்கு அதை கூட நாம் வாங்கிய விரும்பிய பொருளை இழந்து விட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசி போதிலும். அதாவதுங்க, கொங்கைனா பெண்கள்ங்க, தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் கூட சொல்றாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நஞ்சை வயலிலே கொணர்ந்து நண்புருட்டும் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சையுணிந்த வேற்படைகள் வந்த போதிலும், அவங்களுடைய படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எதற்குமே எங்களுக்கு அச்சம் இல்லடா. எங்களுக்கு தேவை எங்கள் நாட்டினுடைய நாங்கள் சுதந்திர வேட்கைதான். எங்களுக்கு தேவை விடுதலை விடுதலை விடுதலை. இந்த விடுதலை பத்திங்க நாம் ஒரு நாள் பேசுவதும் சிறப்பு தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். அதற்கு நாம் நமது அரசாங்கத்திடம் இன்றைக்கு இருக்கும், அதாவது விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் இருக்கும் நமது அரசாங்கத்திடம் வைக்கும் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய, அதாவது இந்த வரலாற்றுடைய சுவடுகள் என்னைக்குமே மாறக்கூடாது. நான் 2023 கோயம்புத்தூர்ல இருக்கிற SN கலையரங்கத்துல இந்த பெண்மணிகளுடைய வீரச் செயல்கள், இவர்கள் விடுதலைக்காக போராடிய அந்த வரலாற்று சுவடுகளை எல்லாம் புகைப்பட கண்காட்சி நடத்தினார்கள். அந்த புகைப்பட கண்காட்சியில் போய், இது நடத்தியது மத்திய அரசாங்கம், அந்த கண்காட்சியில போய் தாமும் பங்கேற்று அங்கு இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துதான் இந்த செய்தியை சொல்கிறேன். மேலும் உங்களுக்கு இது போன்ற தகவல் வேணும்னு கேட்டீங்கன்னா, நமது சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் இவர்களோட அடங்கிய குறிப்புகள் இன்றும் பாதுகாக்கப்படுகின்றது. நாம் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தனி அறை ஒதுக்கி அங்கே இதே போன்ற புகைப்பட கண்காட்சி வைக்க வேண்டும். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய பெண்கள் ஆண்கள் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் நமக்கும் இந்த நாட்டின் வளமை புரிந்து எல்லாம் நாளும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த செய்தி பிடித்திருந்தால் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.